ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒயிட் குருமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காஞ்ச பட்டாணியை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு கப் அளவுக்கு பட்டாணிக்கு வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கரில் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். ஒயிட் குருமாக்கு அரை மூடி தேங்காய், 10 முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி காரத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எப்போவுமே நம்ம தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா தாளித்து அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காஞ்ச பட்டாணியில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி கூட இந்த குருமா வந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு விசில் விட்டாலே போதும். 2-3 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். இது நார்மலாக நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லா டிஃபன் ரெசிபீஸ்க்குமே ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லை, தட்டி சேர்த்துருக்கேன் நான், உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லையா, அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாயும் தக்காளியும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கரம் மசாலா தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க விட தேவையில்லை. ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா தேங்காய் வந்து ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். சப்போஸ் சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்ததுன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டாணி உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.